ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெயின் சேஃப்டி டிப்ஸ் பற்றி நான் போட்டிருந்தேன். அதாவது நம்ம ஸ்டீரிங்கிலுக்கு பின்னாடி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்னு சொல்லக்கூடிய அந்த லீவர் வந்து ஆக்டிவேட் பண்ணால் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வைப்பர் எப்படி நம்ம ஒர்க் ஆச்சுன்னு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். அதே மாதிரி ரைட் சைடில் அதே மாதிரி ஒரு லீவர் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு வகையான சேஃப்டி டிப்ஸு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வண்டியை வந்து பயணிக்கும் போது இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். வந்து நம்ம ரைட் சைடில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு லீவர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 கோன் ஷேப்பில் ஒரு நீட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏரோ, இது ரைட் ஏரோ. ஸோ விச் மீன்ஸ் இது லெஃப்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு, இது ரைட் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? மேலே லிஃப்ட் பண்ணிங்கன்னா லெஃப்டில் வந்து இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அப்படியே வந்து கீழே டவுன் பண்ணிங்கன்னா இது மிடில் வச்சுருக்கேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ரைட்டில் வந்து இண்டிகேட்டர் வந்து ஆன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. இந்த நாபு மாதிரி இருக்குங்களா, இது ரொட்டேட் பண்ணுங்களேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு பார்க்கிங் லைட் வந்து ஆன் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது லோ பீம். வண்டி வந்து லோ பீம், வெளிச்சம் பாருங்கள், லோ பீம் லைட் தெரியுதுங்களா. ஸோ ஹை பீம் வந்து எப்படி போடுறது, ஹை பீம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு கீழே தள்ளணும். பாருங்கள், இங்கே வந்து ஹை பீமில் இருக்கு பாருங்கள், இது ஹை பீமுக்கான சிம்பிள். இப்போ லைட்டு பாருங்கள், த்ரோ எங்கே அடிக்கும் பாருங்கள். நான் திருப்பி காமிக்கிறேன். இங்கே அந்த லீவரை வந்து திருப்பி என்ன நோக்கி, அதாவது கீழேருந்து மேல் நோக்கி நான் இழுக்கிறேன். ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ லைட்டோட துறை எங்கே இருக்குது பாருங்கள், இது லோ பீமில் இருக்குது. ஓகே, அடுத்து ஹை பீமில் வந்து இப்போ பாருங்கள், நான் ஆன் பண்ண போகிறேன். எவ்வளோ தூரம் அடிக்குதுன்னு பாருங்கள். அடிக்குதா, அந்த போஸ்ட் மரத்துக்கு தாண்டி அடிக்குதா, இதுதான் ஹை பீம். சரி, லீவர் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி மேலே கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இது காமிக்கிறேன். கையை வச்சு பாருங்கள். இப்படி பண்ணும்போது இங்கே வந்து டிப் அடிக்கும். ஸோ ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிக்னல் காமிச்சு அவங்கள வந்து வார்னிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணுற பட்டன் இங்கே இருக்கு பாருங்கள். இந்த நாபு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் திருப்பி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். பாருங்கள், இப்போ எந்த லைட்டுமே இல்லை. ஹைவேல போயிட்டு ஒரு கார்னருக்கு ரேடியஸ் எடுக்கிறீங்க போது லெஃப்டில் எடுத்திங்கன்னா மேலே தூக்குனீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து ஒர்க் ஆகிடும். ரைட் சைடில் தூக்குனீங்கன்னா ரைட் சைடில் இண்டிகேட்டர் வந்து ஆன் ஆகிடும். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து ஓவர்டேக் பண்ண போகிறேன் வண்டியை. இப்போ ஹைவேல போயிட்டுருக்கேன். நான் வண்டியை வந்து ஓவர்டேக் எடுக்கணும். என்ன பண்ணணும்னா இந்த லீவரை லைட்டாக இங்கே கீழே இருந்து இப்போ லெஃப்ட்டில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அப்படி தட்டி விட்டால் போதும். பாருங்கள், 3 டைம்ஸ் வந்து க்ளோ ஆகி ஆஃப் ஆகிடும். இப்போ அப்படியே திருப்பி காமிக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரி ரைட் சைடில் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஓவர்டேக் எடுக்க போகிறீங்க. இந்த மாதிரி 3 டைம்ஸ் வந்து க்ளோ ஆகி இது ஆஃப் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஹைவேல வந்து இந்த லீவரை தூக்கி பிடிச்சிட்டே இருக்குன்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்குனீங்கன்னா அது போயிடும். ஃபுல்லாக இதை அப்படியே ஃபுல்லாக தூக்குனீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இதுதான் இந்த விஷயம். சரிங்களா? தயவுசெய்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சிக்னலை வந்து போட்டு பழகிக்கோங்க எப்போவுமே வண்டி ஓட்டும் போது. அப்போ தான் பின்னாடி வரவங்களுக்கும் சரி உங்கள் காருக்கும் ரொம்பவே வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி டிப்ஸ் பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ரைட் சைடில் உள்ள லீவரை வந்து நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் சைடு சிக்னல் எப்படி கொண்டு வருது, ரைட் சைடு இண்டிகேட்டர் எப்படி கொண்டு வருது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி லோ பீம் ஹை பீம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஹைவேல நம்ம ஓவர்டேக் எடுக்கும்போது எப்படி நம்ம வந்து லெஃப்ட்டில் எடுத்தோம்னா எப்படி நம்ம லைட்டாக இது லிஃப்ட் பண்ணால் போதும், லெஃப்ட் சைடு சிக்னல் வந்து இண்டிகேட் ஆகிடும். அதே மாதிரி ரைட் சைடு எடுக்க போகிறீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடு வந்து இண்டிகேஷன் ஆன் ஆகிடும். அதே மாதிரி டிப் எப்படி யூஸ் பண்ணுன்றது எல்லாத்தையுமே இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம். எல்லா கார்லையுமே இருக்குது. இருந்தாலும் ஒரு பிகினராக இருக்கவங்க இல்லை இந்த கார் வாங்கிட்டு தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.